நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 4. வெள்ளர் கரியோர் என்று இப்புவியில் எவருமில்லை. விண்ணிழிந்து மண் நிறைத்த இறை வடிவங்கள் கூட. விரை கதிர் மைந்தா, தன்னால் மட்டுமே வெல்லப்படுபவன் நிகரற்றவன். தெய்வங்கள் அவனை மட்டும் நோக்கி புன்னகைக்கின்றன. ஆம், அவ்வாறே ஆகுக என்றான் சூதன். அவனை சூழ்ந்திருந்த விரலையும் சூதரும் ஒற்றை குரலில் இணைந்து ஓம் 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 என்றனர். தலைக்கு மேல் கை குவித்து இசைக்கலங்களை தாழ்த்தி விழிகள் சரித்து அந்த ஓங்காரத்தில் உளம் கரைந்து சூதன் அசைவற்று நின்றிருந்தான். ஓரிரு கணங்களுக்கு பின் பாடல் முடிந்ததை அவை உணர உடல் அசைவுகள் வழியாக இசைக்கூடம் உயிர் கொண்டது. இரு சிற்றமைச்சர்கள் பெரும் மூச்சு விட்டனர். கைகள் தழைந்து உடல் உரசி விழும் ஒலியும் அணிகள் குலுங்கும் ஓசையும் கேட்டன. முதன்மை அமைச்சர் ஹரிதர் விழிகளை திருப்பி ஏவலரிடம் பரிசல் தாளங்களை கொண்டு வர ஆணையிட்டார். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் மெல்லொலிகள் எழுந்தன. கர்ணன் அங்கிலாதவன் போல் அமர்ந்திருந்தான். ஹரிதர் அவனை நோக்கிய பின் மெல்ல தொண்டை செருமி இருமுறை ஓசை எழுப்பினார். அவன் விழிப்புறவில்லை என்று கண்டபின் அரசே என்றார். அருகே தெரிந்தும் அணுகவியலா தொலைவில் இருக்கும் நீலமலைகளைப் போல அவன் இருந்தான். அரசே என்றார் அவர். 3ஆம் முறை குரல் எழுப்பியதும் திரைச்சித்திரம் உயிர் கொள்வது போல் அசைந்து சிவந்த விழிகளை மேலே தூக்கி என்ன என்ற பின் உடனே சொல் கொண்டு அனைத்தையும் உணர்ந்து ஆம் என்றான். எங்கோ இருந்தேன் என்ற பின் தன் தோல் சரிந்த சால்வையை கைகளால் தொட்டான். அணுக்கன் அதை எடுத்து மடித்து அவன் தோளில் அமைத்து அதன் மடிப்புகளை நீவினான். கர்ணன் எழுந்து சூதனை நோக்கி கை கூப்பி வணங்குகிறேன் சூதரே. இங்கு நானும் நீங்களும் பாரதத்தின் விளைவும் சேர்ந்து சமைத்த கதை ஒன்றை கேட்டேன். இது என்றும் இங்கு நிகழ்வதாக என்றான். சூதன், 3ம் சந்திக்கும் இடத்திற்கே வாக் என்று பெயர். அதன் மேல் வெண்கலை உடுத்தி விழிமணி மாலையும் அமுதக்கலையமும் ஏந்தி வீணை மீட்டி அமர்ந்திருக்கும் எழிலோள் அனைத்தும் இயற்றுபவள். சொல்வதெல்லாம் அவளே, சொல்லை அறிபவளும் அவளே. சொற்பொருளான அவளை பிரம்மஸ்வரூபிணி என்கின்றன நூல்கள் என்றார். அவள் வாழ்க என்ற பின் கர்ணன் திரும்பி தன் ஏவலரை நோக்க பரிசு தாளங்களை நீட்டினர். மங்கள பொருட்களுடன் பொன் நாணயங்களும் பட்டும் வைக்கப்பட்ட பித்தளை தாளத்தை ஏவலர் கையிலிருந்து வாங்கி சூதனுக்கு அளித்தான். அவன் முகம் மலர்ந்து அதை பெற்றுக்கொண்டு தலை வணங்கி, அங்க நாட்டில் ஆணவம் மிக்க சூதனின் பேராசையும் தோற்றுப்போகும் என்பார்கள். நான் முற்றிலும் தோற்றிருக்கிறேன் என்றான். கர்ணன், கொடுப்பதனால் நிறையும் கருவூலம் எங்குள்ளது சூதரே என்றபடி அடுத்த தாளத்தை முதிய சூதருக்கு அளித்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் பொன்னை கண்டு உவகை கொண்டனர். விரலிக்கு தாளத்தை அளித்த போது அவள் அதை பெற்றுக்கொண்டு தலை வணங்கி, இங்கு பரிசில் பெற்ற பின் சூதர்கள் ஓராண்டு காலம் பிற மன்னரை விழி கூர்ந்து நோக்குவதில்லை என்பார்கள். நாங்கள் இன்னும் 3 ஆண்டு காலம் எங்களுக்காக மட்டுமே பாட வேண்டும் போல் உள்ளது என்றாள். கர்ணன் நகைத்து, பாடலுக்கு பின் சூதனை மன்னன் புகழ வேண்டும் என்பதுதான் மரபு என்றான். அமைச்சர்களும் மெல்ல சிரித்தனர். கர்ணன் கொடுத்ததில் நிறைவு கொள்ளாமல் திரும்பி ஏவலரை நோக்கிய பின் தன் நெஞ்சிலிட்ட ஆரத்தை கழற்றி சூதனுக்கு அணிவித்தான். சூதன் திகைத்து பின் நெகிழ்ந்து, இது அரும்பொருள் அரசே என்றான். தாங்கள் இங்கு பாடியது அரிய பாடல் சூதரே. ஒன்றையொன்று கவ்வி விழுங்க முயலும் 3 பாம்புகளின் கதை என்று தோன்றியது என்றான் கர்ணன். தாங்கள் நடித்த கதை என்றாள் விரலி. ஆம், ஆனால் பரசுராமரை நான் சந்திக்கும் போது என்னை ஒரு சூதன் என்றே சொன்னேன், பிராமணன் என்று அல்ல என்றான் கர்ணன். சூதன் விழிகள் மின்ன, கதைகள் தெய்வங்களால் உருவாக்கப்படுகின்றன, நினைவுகளை அவற்றுக்கு படையலாக்க வேண்டும் என்றான். கர்ணன் சிரித்து, ஆம், அவ்வாறே ஆகுக என்ற பின் நானே கூட என்றேனும் என் உண்மை கதையை கதை தெய்வத்திடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் போல் உள்ளது என்றான். உண்மை என ஒன்று உள்ளதா என்ன? இங்கு எது எஞ்ச வேண்டும் என்பதே உண்மை என்றும் உருக்கொள்ள வேண்டும். அது சொல்லன்னையால் வகுக்கப்படுவது என்று சூதன் சொன்னான். நன்று சூழ்க என்ற பின் இங்கு தங்கி உணவுண்டு களியாடி நிறைந்த பின் உங்கள் ஊர் அழைப்பதை உணர்ந்து மேலுங்கள் சூதர்களே என்றான் கர்ணன். அவ்வண்ணமே என்றான் இசைச்சூதன்.
அவர்கள் மீண்டும் வணங்கி புறம் காட்டாது விலகிச் சென்றனர். தாங்கள் அவன் பாடலை கேட்கவே இல்லை என்று தோன்றியது என்றார் ஹரிதர். செவிகளால் கேட்கவில்லை என்றான் கர்ணன். சில கணங்களுக்கு பின், அச்சொற்கள் முற்றிலும் மறைந்து அவர் உருவாக்கிய நிகருலகில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எத்தனை அரியது! ஒரே வாழ்வை பலமுறை மீண்டும் வாழ முடியும் என்பது, ஒவ்வொரு முறையும் அது மேலும் வளர்ந்து மலரும் கனியும் கொண்டிருக்கும் என்பது என்ற பின் திரும்பி அணுக்கரான சிவதரிடம், இன்றென்ன செயல் சொல்லும் என்றான். சிவதர், கலிங்க நாட்டு வணிகர்கள் சிலர் வந்துள்ளனர். சுங்க முறைமையில் அவர்களுக்கு சில குறைகள் சொல்வதற்குள்ளன. கருவூல காப்பாளர் அஜபாலர் கணக்குகளை தங்களிடம் கூறுவதற்கு விழைகிறார். தாங்கள் உச்சி பொழுது உண்டு ஓய்வெடுத்து வெயில் மயங்கும் போது அவைக்கு வந்தால் அந்திக்குள் அவை முடிவுறும். அந்தியில் என்று கொற்றவை ஆலயத்திற்கு செல்வதாக இருக்கிறீர்கள் என்றார். இன்றென்ன அங்கு என்றான் கர்ணன். இது ஆவணி மாத கருநிலவு, கொற்றவைக்குரிய நாள். குருதி பலி கொடுத்து படைக்கலங்களை கூறாக்கி செம்மலர் மஞ்சளறி கொண்டு அன்னையை வழுத்தும் வழக்கம் உண்டு என்றார் ஹரிதர். கர்ணன் ஆம் என்றான். நள்ளிரவு ஆகிவிடும் பூசனை முடிந்து அரண்மனை மீள்வதற்கு. எனவே நாளை காலை நிகழ்வுகள் ஏதும் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அங்க நாட்டின் ஐந்தன்னையர் ஆலயங்களிலும் மரபுப்படி பூசனை முடித்து மீண்டால் நாளை உச்சி பொழுது வரை நீங்கள் ஓய்வெடுக்கலாம். நாளை மாலை அஸ்தினபுரியிலிருந்து அரசரின் தூதன் இங்கு வந்து சேர்வான் என்று எதிர்பார்க்கிறேன். அவனை மந்தன் அறையில் தாங்கள் சந்திக்கிறீர்கள். அதன் பின் அந்தியில் பொது பேரவையில் அவன் கொண்டு வரும் செய்தியை முன் வைக்கிறோம். அவை கருத்தை தேர்ந்த பின் அரச முடிவு எடுக்கப்படும் என்றார் ஹரிதர். பேசியபடி அரண்மனையின் இடைநாழிகள் வழியாக அரண்மனையை அடைந்தார்கள். கர்ணன் தலை குனிந்து கைகளை பின்னால் கட்டி நீண்ட கால்களை நீரில் நீட்டுவது போல வைத்து மெல்ல நடந்தான். அவனை நோக்கியபடி சென்ற சிவதரின் உள்ளம் அறியாததோர் எழுச்சிக்கு ஆளாகியது. தன் விழிகள் நிறைந்து பிடரி மயிர்ப்பு கொள்வதை உணர்ந்து அவர் விழிகளை திருப்பிக் கொண்டு நடை தளர்த்தினார். ஆரியவர்த்தத்தின் 56 நாடுகளில் ஒன்றான அங்க நாட்டின் தலைநகர் சம்பாபுரி அங்கம் நாடாக உருவாவதற்கு முன்னரே வணிக மையமாக எழுந்தது. அதை தன் நாட்டின் தலைநகராக்கிய பேரரசர் லோமபாதன் கங்கையில் கட்டிய அரண்மனை அது. 42 அறைகளும் 3 அடுக்குகளும் கொண்ட மரத்தாலான மாளிகை 600 ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்தது. அதை சூழ்ந்த இணைப்பு மாளிகைகள் 18 எழுந்தன. முதல் மாளிகையின் அமைப்பை ஒட்டிய இணை மாளிகைகள் அமைக்கப்பட்டன. அங்க நாட்டினர் அனைவரும் செம்பு நிறமும் கூரிய முகமும் உயரமற்ற உடலும் மெலிந்த சிறு கால்களும் கொண்டிருந்தனர். மகதத்தின் பேருடல் கொண்ட ஜரர்கள் அவர்களை கொக்குகள் என்று கேலி செய்தனர். அங்கர்களுக்கு பெரியதாக இருந்த அரண்மனை கர்ணனுக்கு சிறியதாக இருந்தது. ஒவ்வொரு வாயிலிலும் குகைக்குள் நுழைவது போல அவன் செல்ல வேண்டி இருந்தது. ஒவ்வொரு உத்தரத்தையும் விழி முனையால் உணர்ந்து தலை குனிய வேண்டியிருந்தது. சில இடங்களில் கூரை முகடுகளை கூட அவன் தலை தொட்டன. அரண்மனையில் எப்பகுதியிலும் அவன் தலை குனிந்தே நடந்தான். ஆகவே ஆளுள்ளத்தில் அமைந்த அவ்வரண்மனைக்குள் இருக்கையில் எல்லாம் அவன் தலை சற்றே குனிந்தே இருந்தது. அமர்கையிலும் அந்த தலை வளைவு எஞ்சியது. விண்ணிலிருந்து வந்த தேவனை நோக்கி பேசுவது போல் அவன் அமைச்சரும் குடிகளும் தலை தூக்கி விழி எழுப்பி அவன் முகம் நோக்கினர். அவனும் மைந்தரை நோக்கும் தந்தை போல இடையில் கை வைத்து உடல் சற்று வளைத்து புன்னகையுடன் அவர்களை நோக்கினான். அரண்மனையின் அத்தனை இருக்கைகளிலும் அவன் நிறைந்து கவிழ்ந்தான். அவன் அமர்ந்திருக்கையில் அரியணை கண்ணுக்கு மறைந்தது. செங்கோல் அவன் கையில் முழக்கோல் என தோன்றியது. அவன் உயரம் அங்க நாட்டினர் அனைவரையும் எவ்வகையிலோ நிலையழியச் செய்தது. அவன் முன் பணிந்தவர்கள் தங்கள் இடம் மீண்டதும் உளம் சீறினர். மானுடனுக்கு எதற்கு இத்தனை உயரம்? பிறரை விட எழுந்த தலை கொண்டவன் அது உருவாக்கும் ஆணவத்திலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. இச்சூதன் மகன் தான் சத்திரியன் என்று நடிக்கிறான், விண்ணவன் என்று எண்ணிக்கொள்கிறான் என்றனர் படை வீரர். ஏவலர் மானுடர் எவரையும் நோக்குவதில்லை அவன் விழிகள். அவனுள் குடிகொண்டுள்ள குருதி தேர் தெய்வம் எண்ணுவதென்ன என்று மூதாதையரே அறிவர் என்றனர். நகர்முனையில் துடிதட்டி பாடிய பாணன், அறிவீர் தோழரே, அள்ளி அள்ளி கொடுக்கிறான் அங்க மன்னன். பாரத வருஷத்தின் முடிமன்னர் எவரும் அவனளவு கொடுப்பதில்லை என்கிறீரே, கேளுங்கள். அவன் தான் அறிந்து அதை கொடுக்கவில்லை. அவன் கைகள் 2 மடங்கு பெரியவை.
அள்ளி கொடுத்தால் அது 2 மடங்காகிறது. அவன் கொடையாளி என்பது அவன் விழைவல்ல, அவனை ஆக்கிய தெய்வங்களின் ஆணை என்று பாடியபோது கூடி நின்றவர்களில் முதியவர் இதழ்களுக்குள் கறந்த சொற்களில் அத்தெய்வத்தை ஆணவம் என்றுரைப்பர் என்றார். அப்பால் நின்ற ஒருவர் குடிப்பிறப்பில் இழந்ததை கொடைச்சிறப்பில் அடைய எண்ணுகிறான் என்றார். அவர்களின் உள்ளம் ஒலித்தது போல் எழுந்த அச்சொற்களை அப்பெரும் கூட்டத்தினர் அனைவரும் கேட்டனர். அதை கேட்க விழைந்த செவிகள் ஓசைக்குள் திறந்திருந்தன. கொடுத்து விடாய் தீராது துடிக்கின்றன அவன் கைகள். கொடுத்ததை எண்ணி வருந்தி மேலும் கொடுக்க எழுகிறது அவன் உள்ளம் என்றான் சூதன். அது அங்கத்தின் செல்வம். தேரோட்டி மைந்தன் அள்ளி கொடுத்தால் அது குறைவுபடாது என்றான் வேலேந்தி நின்ற வீரன் ஒருவன். சூதன் திரும்பி அவனை நோக்க கூட்டமும் அவனை நோக்கி திரும்பியது. அங்கு ஆழ்ந்த அமைதி கண்டு குழம்பிய வீரன் சிவந்த முகத்துடன், இவ்வுண்மையை சொல்லி கழுவேறினால் நான் என் குலத்தின் தெய்வம், அச்சமில்லை என்றான். அவன் கால்கள் நீண்டவை. அவன் நடக்கையில் நாம் உடன் ஓடுகிறோம். அவன் செல்லும் தொலைவுக்கு நாம் சென்று சேர மேலும் காலம் தேவைப்படுகிறது என்றார் சிற்றமைச்சர். உள்ளத்தின் தாளம் கால்களால் அமைக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். யானை என நடையிலேயே விரைகிறான். அவன் எண்ணங்களும் அவ்வண்ணமே விரைவு கொண்டுள்ளன என்றனர் நிமித்திகர். இளையவனின் ஆடைகளை எடுத்தணிந்து கொண்ட வளர்ந்த தமையன் போல் இவ்வரண்மனையும் இதன் அரியணையும் அவனுக்கு முன் தோன்றுகின்றன என்றனர் சூதர். அவன் அமர்ந்திருக்கையில் அங்க நாட்டு அரியணை சிறுக்கிறது. அதன் செங்கோலும் களிக்கோலாகிறது. அம்மணிமுடி ஒரு கணையாழி போல் குறுகுகிறது என்று சூதர்கள் பாட பாட அங்க நாட்டு மக்கள் உளம் சுருங்கினர். இது பலியின் மைந்தன் அங்கரால் அமைக்கப்பட்ட நாடு. அனகாஃப்ரு அமைந்த அரியணை, திரவீரதர் ஏந்திய செங்கோல், தர்மரதர் ஆண்ட அரண்மனை. இந்த சாலையில் சதுரங்கரும் பிருதுலாஷரும் யானை மேல் சென்றிருக்கிறார்கள். மிருகத்ரதரும் பிருகன் மனசும் செங்கதிர் கோலேந்தி ஆண்டிருக்கிறார்கள். இங்கு விழும் சூரிய கதிர்கள் அறியும் ஜெயத்ரதரையும் விஜயரையும் திருதவிரதரையும். மாமன்னர் சத்தியகர்மரின் தீயூழால் அவர் வீழ்ந்தார். இந்த சூதன் மகன் கோல் கொண்டான் என்றார் விழிகள் இழந்த முதியவர். அஸ்தினபுரிக்கு அடைப்ப பணி செய்து சூதன் மகன் அடைந்த செல்வம் இது. கூட்டரே, இங்கு காற்றை உண்டு உண்டு உடல் உப்பி உருப்பெருக்கும் பச்சோந்தி போல் தன் ஆணவத்தால் வீங்கி இவன் அமர்ந்திருக்கிறான். சிறுவளைக்குள் புகுந்து அங்குள நாகத்தை விழுங்கி உடல் பெருத்து வெளியேற முடியாதிருக்கும் ராஜநாகம் போல் இவன் அழிவான் என்றாள் அருகே நின்ற காது தழைந்த முதுமகள். அவள் மகள் அருகே நின்று ஏதோ சொல்ல, விலகிச் செல்லடி, எனக்கென்ன அச்சம், என் முளை வயிற்றை எட்டிவிட்டது, சுடுகாட்டில் என் மரம் பழுத்து விட்டது என்றாள் அவள். ஆனால் நகருலாவிற்கு பொன்படாம் அணிந்த கொன்றை மலர் பூத்த குன்றென எழுந்த பட்டத்து யானை மேலேறி அமர்ந்து அவன் வருகையில் பெண்டிரும் குழந்தைகளும் களி கூச்சலிட்டபடி பாய்ந்து முற்றங்களுக்கும் உப்பொறிகைகளுக்கும் வந்து செறிந்தனர். தடுத்த அன்னையரின் கைகளை தட்டி அகற்றி தாங்கள் நிலை மறந்து கை தூக்கி கூச்சலிட்டனர். நெஞ்செழுத்தி கண்ணீர் சோர விம்மி அழுது தூண்களிலும் தோள்களிலும் முகம் புதைத்தனர். ஒருவரை ஒருவர் தழுவி உடல் சிலிர்த்தனர். சிறுவர் கழிவெறி கொண்டு கை தூக்கி ஆர்ப்பரித்தனர். கருநிறத்தில் கதிரவன் எழக் கண்டோம் என்றனர் பெண்டிர். அவன் காதில் அணிந்த குண்டலங்கள் இருவின் மீன்கள், அவன் மார்பணிந்த பொற்கவசம் அந்திச் சூரியன் என்றனர் கண்ணியர். திண்ணையில் அமர்ந்திருந்த முதியவர் நடுங்கும் உடல் திரட்டி எழுந்து கண்மேல் கை வைத்து, குண்டலம் என்கிறார்கள், கவசம் என்கிறார்கள், இவர்களின் கண் மயக்கா களி கொண்ட உளமயக்கா என்றனர். ஒளி சுடர்ந்து இதோ கண்முன் செல்கிறது கவசமும் குண்டலமும். அதை காணும் நோக்கில்லை என்றால் அவை கண்கள் அல்ல, காழ்பெண்ணும் திரை மூடிய புண்கள் என்று சீறினர் கண்ணியர். மையலுடன் அவன் மேனி வண்ணம் சூரிய சுடர்வட்டம் நடுவே எழுந்த நீல நிறம் என்றனர். அவன் கைகள் சுடரை சூழ்ந்த கருநாகங்கள், அவன் கால்கள் சுடரேந்திய திரிகள். அவன் ஒருபோதும் அவர்களின் நனவுகளில் நுழைந்ததில்லை. அவன் முதற்காட்சி விழித்திரையில் விழுந்த கணமே அவர்கள் சென்றமைந்த கனவில் ஆண் என தேவன் என தெய்வம் என அவன் மட்டுமே அமைந்த அவ்வுலகில் கிழக்கெழுந்து மேற்கனையும் கதிரோனென சென்று மறைந்தான். அவனை பற்றி ஒரு சொல் சொல்லவும் இளம்பெண்கள் ஒப்பவில்லை. சூதன் மகன் என்றொரு குரல் எங்கேனும் எழுந்தால் புலியெனச் சீறி, ஆம், சூதன் மகனே
ஏனெனில் இளஞ்சூரியனை கருவுறும் கருப்பை சூத பெண்ணின் தவத்தால் தான் அமைந்தது. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் உடல் திறக்கும் சத்திரிய இழிப்பெண்கள் அவனை கருக்கொள்ளும் தகுதியற்றவர்கள் என்று கூவினர். என்ன பேசுகிறாய் என்று அன்னையர் சினந்தால், ஆம், அதைத்தான் பேசுவேன். இந்நகரில் கன்னியர் அனைவருக்கும் அவனே காதலன் என்றனர். அவை கூடி சொல்லாடுகையில் அவனை ஆணவம் கொண்டவன் என்று முதியவர் சொல்ல, உள்ளரை கதவை ஓசையுடன் திறந்து கூடத்திற்கு வந்து அவை நடுவே நின்று அவிழ்ந்த கூந்தலும் நீர் சோறும் விழிகளும் தழைந்த மேலாடையுமாக மெய் நடுங்க குரல் உடைய, ஆம், ஆணவம் கொண்டவர், ஐயமே இல்லை. இம்மண்ணில் ஆணவம் என்ற ஒன்று தான் வாழ உகந்த இடம் தேடி அலைந்து அவரை கண்டு கொண்டது. அவரன்றி ஆணவம் அமரும் அரியணை பிரிதேது உள்ளது இப்புவியில் என்றாள் ஒருத்தி. சோதன் மகனுக்கு சொல்லெடுக்க வந்தவளே, குலமில்லையோ உனக்கு என்று முதுதாதை சுடு சொல் எடுத்தால், உங்கள் எழி சொற்களே அவர் முன் விழுந்து நெளிகின்றன. சிற்றுயிர்களை காய்வது சூரியனின் இயல்பு என்றாள். நானிலேயே செல் உள்ளே என்று அவளின் தந்தை குரல் எழுப்ப, ஆம், நான் அழிந்துளேன். விண்ணில் எழும் கதிரவன் முன் இதழ் விரியாத மலர் இங்கு ஏதுமில்லை என்று மேலும் சினந்து சொன்ன பின் அள்ளி தலைமயிர் சுழற்றி கட்டி ஆடை விரித்து திரும்பி ஆணவ நடையுடன் உள்ளே சென்றாள். இப்பெண்கள் அனைவரும் அவன் மேல் பித்து கொண்டுள்ளனர் என்றார் கண்களில் பாலாடை என காலம் படிந்த முதியவர். அது இயல்பே. பேரழகென்பது ஆணுக்குரியது என்பதை அவன் காட்டினான் என்றல்லவா சூதர்கள் சொல்கிறார்கள் என்றார் அவர் மைந்தர். சூதன் மகனில் எங்கனம் வந்தது இப்பேரழகு என்று ஒரு பின் குரல் ஒலித்தது. அது சூரியனின் பேரழகு. இப்புவியில் அழகெனப்படுவது அனைத்தும் அவன் அழகே. அவன் ஒளியை பெறுவதன் அளவே அழகை அமைக்கிறது. அவனை அள்ளி தேக்கும் கலை அறிந்ததனாலேயே கற்கள் வைரங்கள் என்றாயின. மலர்கள் கொள்ளும் வண்ணம் அவனுடையது. நீரின் ஒளி அவனுடையது. கனியின் மென்மையும் கற்பாறையின் வன்மையும் அவனுடையதே என்றார் அருகே இருந்த சூதர். மெல்ல மெல்ல அவனுக்குரிய விழிகளும் சொற்களும் நகரில் பெருகின. சோதன் மகன் அமர்ந்ததால் அங்கத்தின் அரியணை இழிவடைந்தது என்று மூத்தோர் நமக்குரைத்தனர். நாமும் அதை இக்கணம் வரை எண்ணியுள்ளோம். பாரத வருஷத்தின் சத்திரியர் அனைவரும் இழிவரலுடன் இந்நகரை நோக்குவதாக உளம் சோர்ந்திருந்தோம். ஆனால் இவன் இங்கு வந்த இத்தனை ஆண்டுகளில் எங்கும் வாழ்த்தொலிகள் மட்டுமே எழுகின்றன. புகழ் சொற்கள் ஒன்றிலிருந்து 100 முளைக்கின்றன என்றார் வணிகர் ஒருவர். அள்ளி அள்ளி கொடையளிக்கிறான், சூதர்கள் பாடாதொழிவார்களா என்ன என்றொருவர் சொல்ல, இரு பெரும் கைகளால் அவன் அள்ளி அளித்தாலும் இப்போதிருப்பது போல் அங்க நாட்டு கருவூலம் என்றும் நிறைந்திருந்ததில்லை என்றார் பெரிதொரு வணிகர். குலமன்றுகள், அங்காடி முனைகள், குடித்திண்ணிகள் தோறும் அவனையே பேசிக்கொண்டிருந்தனர். பழித்துரைக்கும் சொற்கள் எல்லாம் புகழ் மாலைகள் என மாறிச் சென்றமையும் தோள் கொண்டவன் என்ற அங்காடியில் மதுவருந்தி முழவரைந்து பாடிய சூதன் ஒருவன் சொன்னான். சொல்லெழும் விசையில் அவன் உடல் உலைந்தாடியது. அறிவீர் வீணரே, குலமென்றும் குடியென்றும் முறையென்றும் நிறையென்றும் நீங்கள் அறிந்த சிற்றுண்மைகளை கொண்டு தொட்டறியும் சிறு பாறையல்ல அவன். சிறகசைத்து விண்ணாளும் வடபுலத்து வெண்ணாரைகள் அறியும் இமயம். என் சொல் கேளுங்கள், இங்கெழுந்துளான் தேவன். இப்புவி இதுவரை அரிதாகவே பேரறத்தான்களை கண்டுள்ளது. கோசலராமன் நடந்த காலடிச் சுவடுகள் இன்னும் இங்கு எஞ்சியுள்ளன. இவன் காலடிச் சுவடுகள் என்றும் இங்கு எஞ்சும். கூடி நின்று கேட்டவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கினர். கலம் நிறைந்த கள் பேசுகிறதா, அன்று கை நிறைந்த பொன் பேசுகிறதா என்றார் ஒரு முதியவர். பொன் கொண்டு பெற முடியுமா இப்பெருஞ்சொல்லை? அப்படி பெற முடியுமாயின் தங்கள் கருவூலத்தின் கதவுகளை திறக்க விழையாத மன்னர் எவர் உளர் இப்பாரத வருஷத்தில் என்றான் அருகே நின்ற ஒருவன். அச்சொல் காதில் விழுந்ததுமே சீறி திரும்பிய சூதன், என்ன சொன்னாய் இழிமகனே? என் நாவில் உரைபவள் பரத்தை என்கிறாயா? நீ சுண்டிவிடும் பொற்காசுக்கு வந்து அவள் நடமிடுவாள் என்று எண்ணுகிறாயா? உன் குலமகளை கேள். உன் நெஞ்சில் உரையும் பரத்தமை என்னவென்று அவள் சொல்வாள் கூவினான். என்ன சொன்னாய் என்று அவன் சீறி திரும்ப, ஆமடா சொன்னேன், வெட்டி என் கழுத்தை. ஒரு கணமும் சொல்லின்றி அமையாதவை என் சித்தமும் உதடுகளும். நீ வெட்டுகையில் சொல்லை 2ஆக தரிக்கிறாய். விண்ணேறி சென்று சொல் உன் குல மூதாதையரிடம். சொல் ஒன்றை கொன்று புகழ் கொண்டேன் என்று. சூதன் கள்மயக்க அளித்த உல எழுச்சியில் அவன் உடல் அதிர்ந்தது.
பறவை கூண்டு போல எலும்புகள் புடைத்த தன் மார்பை முன்னுந்தி ஓங்கி அறைந்து கண்ணீருடன் அவன் கூவினான். இங்கு அமர்ந்திருக்கிறான் என் தேவன், இப்புவி அமைத்த எந்த அரியணையிலும் அல்ல, விண்ணமைந்த பேரறத்தின் எரி கனல் பீடத்தின் மேல். தெய்வங்களே கேளுங்கள், சொல்லெனும் பேயென என்னில் கூடிய சிறு மகளே நீ கேள். அள்ளி அள்ளி அவன் தந்த பொன்னால் அல்ல, பெருங்கைகளால் என் தோளணைத்து விழி கனிந்து அவன் சொன்ன சொல்லாலும் அல்ல, வெண் தொட்டு மண் எட்டி அவன் அடைந்த பேருரு கொண்ட அழகினாலும் அல்ல, அவன் கொடை கண்டு சினம் கொண்டு இழி சொல் உரைத்த இக்கடைமகளின் கீழ்மை கண்டும் அவனுள் நிகழ்ந்த கருணையால். கருணையே பேரறமாகும் என்று இம்மண்ணுக்கு காட்டிய அவன் செயல்களால். இன்னும் இப்பாழ்புவியில் பேரறத்தான் ஒருவன் மண்ணில் காலூன்றி நிற்க முடியும் என்று காட்டிய அவன் இருப்பால். அவன் பாத புழுதினான். வலிப்பெழுந்தது போல் துடித்த முகத்துடன் அவன் அருகே வந்தான். மடியில் பொன் பொதிந்து உள்ளத்தில் அச்சம் கறந்து நின்றிருக்கும் கடையா, அறிகிறாயா? ஏற்க மறுப்பாய் என்றால் சொல், இக்கணமே இம்முழவின் கூர் விளிம்பால் என் கழுத்தறுத்து இங்கு விழுவேன் என்று கூவியபடி அதை தூணில் அரைந்து உடைத்து கூறிய முனையை தன் கழுத்தை நோக்கி கொண்டு சென்றான். அக்கணமே அவன் அருகே நின்ற வீரன் ஒருவன் பாய்ந்து அவன் கையை பற்றினான். என்ன செய்கிறாய் மூடா? இங்கு பாணனின் குருதி விழுந்தால் நிலம் வறண்டு மடியும், எங்கள் குலம் அழிந்து மறையும், என்ன செய்யவிருந்தாய் என்று பதறினான். கூடி நின்றோர் கூச்சலிட்டு அவனை பழித்தனர். கண்ணீர் வழிய கால் தளர்ந்து மண்ணில் அமர்ந்து நெஞ்சை கையால் அழுத்தி, இப்புவி ஒருபோதும் மாமனிதரை அறிய முடியாது, மானுட உள்ளங்களை மூடியிருக்கும் திரை அது, முடிவற்றவை அனைத்தையும் தங்கள் சிறு விரல்களால் மட்டுமே எண்ணி எண்ணி அளக்க வேண்டும் என்ற இழிவை இங்குள்ள ஒவ்வொருவர் மேலும் சுமத்திய படைப்பு தெய்வம் எது? மானுடரே, சிறியோரே, ஒவ்வொரு முறையும் நாம் ஏன் தோற்கிறோம்? ஒவ்வொரு முறையும் பெருந்திரளென பொருளழிந்து நாம் ஏன் இழிவை சூடிக்கொள்கிறோம் என்றான் சூதன். அவன் குரல் மூதாதையர் உறங்கும் காட்டிலிருந்து எழுந்த தொல் தெய்வம் ஒன்றின் குரல் என அந்த தெரு நடுவே ஒலித்தது. தெய்வங்களே, மாறாச்சிறுமையை மானுடம் மீது சுமத்தினீர்கள், அதை பார்க்கும் விழிகளை என் முகத்தில் அமைத்தீர்கள். கருணையற்றவர்கள் நீங்கள், சற்றும் கருணையற்றவர்கள். கைவிரித்து கதறி உடல் வளைத்து தெருப்புழுதியில் ஒரு கழித்து விழுந்து உடல் குறுக்கி அவன் அழத் தொடங்கினான். வெய்யோன் 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.